ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரோஸ் பூத்துருக்குன்னு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது கிரிகிரி ரோஸ் என்ன அழகாக பூத்து நிற்கிறாங்க பாருங்கள். நிறைய மொட்டு வச்சிருக்கு, பூ பூத்து அப்படி தலை சாஞ்சு நிற்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடைக்கிடைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ரோஸ் என்ன ரோஸ்ன்னு பேர் தெரியல, ஆனால் அழகாக அதுவும் பூத்து நிற்குது. இந்த ரோஸை பாருங்கள், அழகாக கீழே ஒயிட் கலரில் இருக்கும், மேலே பிங்க் கலரில் இருக்கும். நிறைய கொத்த மொட்டும் வச்சுருக்குது, பூவும் விரிஞ்சிட்டு வராங்க. இது கொடுத்த உரம் எல்லாம் நான் புளிச்ச மோர் தான் நிறைய கொடுத்துருப்பேன். அதே மாதிரி மழையும் கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சிருக்கனால கிளைமேட் நல்லா இருக்கனால அழகாக பூத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நேற்றுக்கு மாடி தோட்டத்தில் நாங்கள் கோவக்காவுக்கு கயிறு கட்டி விட்டோம் படந்து ஏறுறதுக்கு வேண்டி. அப்படி படந்து ஏறு கெட்டுனது என் வீட்டுக்காரர் தான் கெட்டினார். கெட்டுடைய டைமு இந்த பிரண்டை உடஞ்சிருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் நான் மாடியில் போகக்கூடிய டைம் தான் பார்த்தேன். சரி, அந்த பிரண்டை உடஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அதில் இருந்த பிரண்டையெல்லாம் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இலசை பார்த்து இன்றைக்கி துவையல் அரைக்கணும். அதுக்குள்ளே வேலை தான் இன்றைக்கி போயிட்டும் இருக்குது. நைட்டு பாருங்கள், க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணக்கூடிய டைம் கை கொஞ்சம் அரைச்சிட்டு இருந்து அதுக்கு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி துவையல் அரைக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.